இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸில் வைக்கிறேன், அப்புறம் இங்கே வச்சு பேசுகிறேன். ஸோ சுற்றி வந்து பயங்கரமான ஒரு நாய்ஸி ஏரியா தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வாய்ஸ் வந்து எந்த அளவு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமேசான் கிரேட் ரிபப்ளிக் சேலுக்காக இந்த வீடியோ போடுறேன். புதுசாக ஒன்று மைக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. சூப்பரான ஒரு கிராஜுவேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ இந்த மைக்கு இப்போ ஆஃபர் ப்ரைஸ் 8000 ரூபாயில் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆஃபர் ப்ரைஸ்க்கான லிங்கை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். அது மூலமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டிஜே மைக்கு நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வேற எந்த மைக்குக்கும் உங்களுக்கு பிடிக்காம போயிடும். நான் இதுக்கு முன்னாடி 3 மைக் வச்சிருக்கேன், பட் இருந்தாலும் இதுதான் என்னோட ஃபேவரேட். இதை பத்தின ஃபுல் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த டிஜே மைக் மினி வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஆசை ஒரு பிராண்டட் மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப வெயிட் கம்மி, 10 கிராம் தான். சரிங்களா, ஹை குவாலிட்டி ஆடியோ அண்ட் ஸ்டேபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 48 ஹவர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கேஸ் வச்சு நீங்க பேக்கப் கொண்டு வர முடியும். இது வந்து டிஜே அந்த ஆஸ்மோ கிம்பல் இருக்கு பாத்தீங்களா, அது கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. ஆட்டோமேட்டிக் லிமிட்டிங் டு பிரிவென்ட் ஆடியோ கிளிப்பிங், அதுவும் வந்து நம்ம இதில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஒரு ரிசீவர், ஒரு ஃபோன் அடாப்டர், ஒரு டிரான்ஸ்மிட்டரு, விண்ட்ஸ்க்ரீன் 4, சார்ஜிங் கேஸு, ஆடியோ கேபிள், கேரிங் பவுச்சு, யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள், 2 மேக்னெட்டு, டாக்குமெண்ட்டோட கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் ஐஃபோன். இதுவும் வந்து ஒரு ரீசன் நான் பர்ச்சேஸ் பண்ணது. பாருங்க, பாருங்க, பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பவுச் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஆஸ்மோவில் பவுச் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த விண்டு மஃப் இருக்குது பாருங்கள், இதிலே ஜிப்பெலாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம உள்ளே வச்சுக்க முடியும் ஈஸியாக. நல்லா இருக்குது பவுச் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், ப்ரீமியமாக இருக்குது. press to unlock. டிஜே அந்த பிராண்ட் பேட்ஜிங் இருக்குது பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தரக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஆன் அண்ட் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன். இது பாருங்க, இதுதான் அந்த 10 கிராம் கிளிப்பு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அது. இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பவர் பட்டனு. ஸோ இந்த மேக்னெட்டிக் கூட வருது. ஸோ மேக்னெட்டிக்னால் ஒன்றும் கிடையாது, இதுதான். ஸோ ஷர்ட்டில் வந்து வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். இது பாருங்கள், செம்ம பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட். இது வந்து 2 கொடுக்குறாங்க. ஸோ மைக்கோட ரிசீவர் இருக்குது பாருங்கள். ஸோ அதுலேயும் பவர் பட்டனு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நாய்ஸ் கெயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ரிசீவர், இது வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ ரிசீவர் வந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்ககிட்ட டிஜே ஆஸ்மோ அந்த கிம்பல் இருந்துச்சுன்னா அதோட ரிசீவர் கூட இந்த டிரான்ஸ்மிட்டரை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், டைப் சிக்கான இந்த பின்னு கொடுக்குறாங்க. ஸோ கேஸோட சார்ஜிங் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது. லாக் பண்ணும்போது அப்படியே கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வருது. ஸோ பேக்கில் வந்து கேஸையும் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், அந்த விண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மஃப் செம்ம சாஃப்டாக இருக்குங்க கையில் வைக்கிறதுக்கு. ப்ரீமியம் அண்ட் சாஃப்ட். இது மாதிரி உங்களுக்கு 4 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த கனெக்ட் பண்ணுற கேபிள் இங்கே பாருங்கள். ஸோ 3.5 mm கேபிள். அப்புறம் டைப் சி சார்ஜிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், bring the memory card, அந்த டயக்ராம் மாதிரி இருக்குது. குயிக் ஸ்டார்ட் கைடு. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், என்னென்ன பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கைட்லைன்ஸும் கூடவே வருது. உங்களுக்கு 1 இயர் வாரண்டியும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது மாட்டுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த சைடு 2 கொடுத்துருக்காங்களே, ஸோ இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஜஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளிக்குன்னு அப்படின்னு சவுண்ட் வரும். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒன் டைம் செட்டப் தான். இதை வச்சுட்டு கேஸ் மூட முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதை வச்சுட்டு நம்ம வந்து கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்க, இதை லாக் பண்ணிட்டேன்.
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸில் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. கேஸில் போட்டு கேஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணவும் முடியும். அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. பாருங்க, இப்போ நான் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைட் எரியுதா, இதுதான் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இந்த பக்கம் வந்து கனெக்டடாக இருக்குது, இது க்ரீன் கலரு. இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸில் வைக்கிறேன், அப்புறம் இங்கே வச்சு பேசுகிறேன். ஸோ சுற்றி வந்து பயங்கரமான ஒரு நாய்ஸி ஏரியா தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இதை வாங்கி ஒரு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. நான் முன்னாடி வந்து கிரெனாரியோ வந்து வச்சுருந்தேன், அதுக்கப்புறமா வந்து போட்ரானிக்ஸ் மாற்றினேன், அதுக்கப்புறமா வந்து ஒயர்டு மைக்கு போனேன். ஏன்னா ஒயர்டு மைக்கில் இருக்கிற அந்த ஏஎஸ்எம்ஆர் மாதிரி அதை ஓப்பன் பண்ணும்போது சவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் வந்து அது கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒயர்டு மைக் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து போயோட பிராண்ட் இது. ஸோ 3 மைக்கை நான் வந்து வாங்கியிருக்கேன். அதோட கம்பேரிசன் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அந்த 3 மைக்கை கம்பேர் பண்ணியில் எனக்கு டிஜே மைக்கு தாங்க பெஸ்ட்டு. இது வந்து செலக்ட் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, செட் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் ஜஸ்ட்டு ப்ளக்இன் பண்ணிட்டீங்க, டைப் சி போட்டோ இல்லை ஓடிஜி அடாப்டர் நீங்கள் வந்து மாற்றிட்டு லைட்னிங் கனெக்டரோ டைப் சியில் போட்டு நீங்கள் ப்ளக்இன் பண்ணுறனாலோ உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது, கேமராவில் ஷூட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸி. 3.5mm ஜாக் இருக்குது, டிரான்ஸ்மிட்டரில் நான் ஏற்கே காமிச்சேன். நீங்கள் சப்போஸ் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணி என்ன மாதிரி ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ரிசீவர் எடுத்து மொபைலை கனெக்ட் பண்ணிவிடுங்க. 1. 2வது, இந்த மைக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்கை ஆன் பண்ணுங்கள். இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்ட பிறகு அப்ளிகேஷன், டிஜே அப்ளிகேஷன்ஸ் உள்ள போயிட்டு அதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஸ்ட்ராங்கு, அதுக்கப்புறம் நார்மல்னு இருக்குது. அதில் வந்து ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு கெயின் நல்லா வேணும் அப்படின்னா +12 வந்து உங்களுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு கெயின் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து +6 போகலாம், இல்லை 0 இருக்குது, -6 இருக்குது, -12 இருக்குது. நான் ஒன்றுத்துலேயும் வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறது வந்து +12 கெயினோட வேல்யூ. எந்த அளவுக்கு சவுண்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் iPhone 14 Pro Max தான் வச்சுருக்கேன். அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அடாப்டர் வச்சுருக்க பாருங்கள். அதே மாதிரி இங்கே மைக்கு ஒன்று தான் வந்து கனெக்டில் இருக்குன்னு அந்த ஒரு லைட் மட்டும் எரியுது பாருங்கள். ஸோ 2 மைக் கனெக்ட் பண்ணிங்கன்னா 2 லைட்டும் வந்து இண்டிகேஷன் இருக்கும். ஸோ கெயின் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த நாபை தான் வந்து யூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ வந்து +6, +12, 0, அதுக்கப்புறம் -6, -12, மொத்தம் 4 கெயின் வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு 3.5 ஜாப் போட்டு இந்த கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூடூத் கனெக்ஷனுக்கான அந்த பட்டன். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இப்போ செல்ஃபோன் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிசீவர் இந்த கனெக்ட் க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகி வருது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃபோனில் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி லைட் எரிஞ்சிருந்ததுன்னா உங்களோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது. நிறைய தடவை அந்த தப்பு நானே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை ஒரு தடவை நம்ம வந்து பார்த்துக்கணும் எப்பவுமே. இப்போ இது வந்து செல்ஃபோனோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் அப்படியே பிளிங்க் ஆகாமல் அப்படியே கண்டினியூஸாக எரியும், சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணோம். அதேமாதிரி 1 பட்டனில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். வாய்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க வாய்ஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் எப்படி இருக்குது, அந்த உஷ்ன்னு சொல்லிட்டு அந்த விண்டு நாய்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். நல்லா காற்றடிக்குது, பைக் வந்து போகுது, நாய் வந்து குலைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டனை வந்து நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த உஷ்ன்ற அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து போயிருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன்லேயே 2 மோடு நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் இப்போ வச்சுருக்கிறது ஸ்ட்ராங்கு. நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சு கலர் லைட்டும் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் லைட்டும் உங்களோட நீங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த மைக்கில் வந்து எரிஞ்சிட்டு இருக்கணும். ஸோ சப்போஸ் அது ஆஃப் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் திருப்பி பவர் பட்டன் மூலிமா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பேசியிருப்போம், அதுக்கப்புறமா ஆடியோ வந்து ரெக்கார்டே ஆகாது. இந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. செட்டப் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இதுக்குன்னு மெனக்கட்டணும்னு அவசியம் கிடையாது. இதே ஆஸ்மோ டிஜே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். உங்களோட டிவைஸில் வந்து பிளக்இன் பண்ணும்போது வெறும் இந்த ப்ளூடூத் மட்டும் போதும். ரிசீவரை நம்ம கேஸ்லேயே வச்சுக்கலாம். அந்த ஆஸ்மோவே ரிசீவரை ஆக்ட் ஆகும், சரிங்களா? அதுதான் இது 2த்துக்கு இல்லை டிஃப்ரென்ஸு.
டிஸ்டன்ஸ் லாங்காக எடுத்துகிட்டு போனால் கேட்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். லாங்காக நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ப்ளூடூத்தில் வந்து எந்த டிஸ்கனெக்டும் ஆகலை. சரிங்களா, நல்ல லாங் எடுத்துகிட்டு போய் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இந்த பாட்காஸ்ட்லாம் பண்ணுறாங்களே, லெஃப்ட்டில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, ரைட்டில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆப்பில் போயிட்டு உங்கள் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஸ்டீரியோன்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா லெஃப்ட்டில் பேசுறது லெஃப்ட்டில் மட்டும் தான் கேட்கும், ரைட்டில் பேசுறது ரைட்டில். இப்போ இந்த மாதிரி ஒரு மைக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மோனோ வச்சிருந்தாலே போதும். லோ கட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், அதே செட்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சவுண்ட் வந்து சூப்பர் அவுட்புட் வந்து கிடைக்கும். இதே மைக்கை சவுண்ட் அவுட்புட் சூப்பராக கிடைக்காத மாதிரி செட்டிங்ஸும் நம்ம வந்து பண்ண முடியும். அதனால் உங்களோட அப்ளிகேஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு யூடியூபர் யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு மைக்கு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மைக்கை கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஃபோர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.